Hello, I am Dr. Aadithreya Varman, ophthalmologist, cataract and refractive surgeon from Uma Eye Clinic, Chennai. நம்ம இந்த வீடியோவில் லேசர் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி பற்றி பேச போகிறோங்க. ஸோ பேசிக்லி இந்த லேசர் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரினா என்ன, இதை இந்த சர்ஜரியை வந்து யாரெல்லாம் ஆப்ட் பண்ணிக்கலாம், யாருக்கு வந்து இந்த சர்ஜரி சூட்டபிளாக இருக்கும், இந்த கேள்விங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த சர்ஜரி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் ஐயோட அனாட்டமி, இந்த சர்ஜரி நம்ம எப்படி செய்கிறோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. உங்களோட கண்ணு அனாட்டமியை பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபோக்கஸிங் மெக்கானிசம் இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கார்னியா, ரெண்டாவது வந்து லென்ஸ், மூணாவது வந்து ரெட்டினா ஆர் விழித்திரை. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்னியா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸிங் மெக்கானிசம் சரியாக வேலை செய்யணும். ரெண்டாவது லென்ஸ் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது ரெட்டினா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த ஃபோக்கஸ்டான இமேஜ் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்மளோட மூளைக்கிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து விஷன் கிளாரிட்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம ஏஜ் ஆகும்போது என்ன ஆகணும்னா நம்மளோட லென்ஸ் வந்து அந்த கிளாரிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு அளவுக்கு மீறி அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு தான் பேர் கேட்ராக்ட். ஸோ நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி இல்லை லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் என்ன செய்வோம்னா உள்ளே இருக்கிற கிளாரிட்டி இல்லாமல் லென்ஸ் வந்து நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணி விடுவோங்க. இந்த சர்ஜரி செஞ்சதுக்கப்புறம் விஷனோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். முன்ன அந்த லென்ஸ் வந்து கிளியராக இருக்கும்போது விஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி விஷன் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு தான் பேர் பேசிக் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஒரு பேசிக் கேட்ராக்ட் சர்ஜரி. இந்த பேசிக் சர்ஜரியில் வந்து நம்ம ஒரு மோனோஃபோக்கல் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணால் விஷன் வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து 100% கிளாஸ் இல்லாமல் கிளியராக இருக்கும். ஆனால் இன்டர்மீடியட் ரேஞ்ச் படிக்கிறதுக்கு வந்து பேஷண்ட் வந்து கிளாஸ் போட வேண்டிய இருக்குங்க. ஸோ இதுக்கு தான் பேர் பேசிக் கேட்ராக்ட் சர்ஜரி ஒரு பேசிக் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி இதில் எப்படி மாற்றம் இருக்கும்? ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி இல்லை லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் என்ன வித்தியாசம்னா நம்ம பேஷண்ட்டோட லென்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் ஒரு ஸ்பெஷல் லென்ஸாக இருக்குங்க. ஸோ அது வந்து எல்லா டிஸ்டன்ஸும் கவர் பண்ணிட்டோம். தூர பார்வை, இன்டர்மீடியட் பார்வை அண்ட் நியர் பார்வை வந்து எல்லா 3 ஜோனும் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து எந்த வேலைக்கும் வந்து ஸ்பெக்டிக்கல்ஸ் இல்லாமலே அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். எல்லா டிஸ்டன்ஸுக்கும் வந்து பார்வை கிளியராக இருக்கும். ஸோ இந்த சர்ஜரிக்கு ஆப்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து 2 கேட்டகரியில் ஃபால் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பேஷண்ட்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 45 to 65. இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக இந்த ஏஜ்லேயே கேட்ராக்ட் இருக்காது. அவங்களோட லென்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசோட பேஷண்ட்டுக்கும் ஒரு 40 வயசோட பேஷண்ட்டுக்கும் அந்த லென்ஸ் கிளாரிட்டி சேமாக இருக்காது. கொஞ்சம் கிளாரிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் பிட்வீன் ஏஜ் ஆஃப் 45 to 65 அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக கேட்ராக்ட் இருக்காது. அவங்களுக்கு இந்த வயசில் வந்து சர்ஜரி செய்யணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இந்த கண்டிஷனுக்கு பேர் பிரெஸ்பயோபியா. பிரெஸ்பயோபியாவில் என்ன ஆகணும்னா அந்த பேஷண்ட்டோட லென்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுங்க. ஸோ முன்னாடி அவங்களுக்கு இருந்த மாதிரி கிட்ட பார்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ கிட்ட பார்வை செய்ய வேண்டிய வேலை, ஃபோன் பார்க்குறது, பில்லை பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு ரீடிங் கிளாஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து 2 கேட்டகரி இருக்கலாம். ஒரு சில கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் பிட்வீன் ஏஜ் ஆஃப் 45 to 65 ஆல்ரெடி அவங்க வந்து தூர பார்வைக்கு வந்து லென்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஏஜ் திருப்பி அவங்க போகும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ரீடிங் கிளாஸ் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கிளாஸ் இருக்கலாம். 45 தானதுக்கப்புறம் ரீடிங்க்கும் இன்னொரு கிளாஸுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைனா அவங்க வந்து ப்ரொக்ரெசிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ். இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி கண்டிப்பாக செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவங்க கிளாஸ் போட்டே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து எனக்கு கிளாஸ் வேண்டாம், எனக்கு வந்து எல்லா வேலையும் கிளாஸ் இல்லாமல் சரியாக பார்க்கணும், எனக்கு தூர பார்வை கிளாஸ் வேண்டாம், கிட்ட பார்வையோ வந்து கிளாஸ் வேண்டாம், அவங்க விருப்பப்பட்டால் அவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரிக்கு பேர் வந்து லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. இந்த கேட்டகரி பேஷண்ட்ஸ் வந்து கேட்ராக்ட் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு கண்ணுக்கு ஒரு லென்ஸ் வந்து சரியாக அந்த ஃபோக்கஸிங் மெக்கானிசம் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால நம்ம லேசர் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அவங்களுக்கு வந்து நம்ம செய்யலாங்க. திஸ் இஸ் அன் எலெக்டிவ் ப்ரொசீஜர், மீனிங்
பேஷண்ட்டு வந்து விருப்பப்பட்டு அவங்க சர்ஜரி எடுக்க வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ நம்ம இந்த சர்ஜரி நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம ருட்டீன் கேட்ராக்ட் சர்ஜரியில் செய்கிற மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜரும் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற லென்ஸ் வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் லென்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தூர பார்த்துக்கும் கண்ணாடி இருக்காது, கிட்ட பார்த்துக்கும் கண்ணாடி இருக்காதுங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ். இந்த ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டோட ஏஜ் குரூப் 65+ மேலே இருக்குங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் தான் பேஷண்ட்ஸ் வந்து கேட்ராக்ட் வரலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கேட்ராக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 70 to 75 இருக்குங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த உள்ள கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் கிளாரிட்டி ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கு தான் பேர் கேட்ராக்ட். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்க தூர பார்வை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்காது. கலர்ஸ் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அவங்க நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது லைட்டை பார்த்தா, இல்லைன்னா ஆப்போசிட்டில் வர வேண்டிய வண்டியோட ஹெட்லைட்ஸை பார்த்தா அந்த லைட் வந்து கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணால்தான் அவங்களுக்கு விஷன் கிளாரிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் சர்ஜரி வந்து அவசியம். ஸோ இவங்களுக்கு வந்து சர்ஜரி நம்ம ரொம்ப நாளைக்கு அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சர்ஜரி செய்யும்போது நம்ம அந்த கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவோம். அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி நீங்கள் இந்த டேர்ம் நீங்கள் கேட்கும்போது அதில் என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் அவங்களுக்கும் இம்ப்ளான்ட் பண்ணலாம். அவங்க வந்து அந்த யூத்ஃபுல்லான விஷன், அவங்க வந்து 30 to 40 இயர்ஸில் இருக்கும்போது எப்படி அது அவங்களுக்கு விஷன் இருந்ததோ அதே மாதிரி விஷன் நம்ம இப்போ அந்த 60 to 75 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. இதுக்கு தான் பேர் ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு விதமான சர்ஜரி நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த லென்ஸ் டைப்ஸ் பற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே அண்ட் ஏஜில் நிறைய லென்சஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க கொடுக்குற லென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு விதமான லென்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்ம இந்த ப்ரீமியம் லென்ஸ் ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணும்போது நம்ம ரெண்டு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து ஈடாஃப் லென்ஸ், ஒன்று வந்து ட்ரைஃபோக்கல் லென்சஸ். ஸோ இந்த ரெண்டு லென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விஷனோட ரேஞ்சஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ தெர் ஆர் 3 zones ஆஃப் விஷன். ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், ஒன்று வந்து இன்டர்மீடியட், ஒன்று வந்து நியர். ஸோ டிஸ்டன்ஸ் விஷனில் நீங்கள் என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க? நீங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிரைவிங், நீங்கள் வெளியே போகும்போது அந்த ஸ்ட்ரீட் சைன்ஸ் எல்லாம் பார்க்குறது, அந்த போர்டு பார்க்குறது, மூவி போய் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்டன்ஸில் செய்கிற வேலைங்க. திஸ் இஸ் ஒன் ரேஞ்ச் ஆஃப் விஷன். ரெண்டாவது ரேஞ்ச் ஆஃப் விஷன் வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் விஷன். நம்ம இந்த 67 சென்டிமீட்டர்ஸில் செய்கிற வேலை தான் இல்லை, அதுக்கு பேர் இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் விஷன். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம மோஸ்ட் குக்கிங் செய்வோம், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்ப்போம். ஸோ இந்த 67 சென்டிமீட்டர்ஸில் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தான் பேர் இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் விஷன். மூணாவது ஜோன் வந்து நியர் ஜோன். ஸோ அரௌண்ட் 30 to 40 சென்டிமீட்டர்ஸில் செய்கிற வேலை தான் அதுக்கு பேர் நியர் விஷன். ஸோ நியர் விஷனில் நம்ம என்ன வேலை செய்கிறோம்? நம்ம புக் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஃபோனை பார்ப்போம், நம்ம ஷாப்பிங் போகும்போது அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்ப்போங்களே. ஸோ தட் இஸ் ஆல்சோ நியர் ரேஞ்ச் ஆஃப் விஷன். இந்த ரேஞ்ச் ஆஃப் விஷனுக்கு தான் பேர் நியர் விஷன். ஸோ இந்த 3 zones ஆஃப் விஷன்ஸ் வந்து இந்த லென்சஸ் கவர் பண்ணால்தான் அந்த லென்ஸுக்கு பேர் ப்ரீமியம் லென்ஸ் ஆர் ப்ரெஸ்பயோபியா கரெக்டிங் லென்சஸ். ஸோ நான் இப்போ காமிச்ச லென்ஸில் வந்து என்ன வித்தியாசம் இருக்கும்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரைஃபோக்கல் லென்சஸ் அண்ட் திஸ் இஸ் த ஈடாஃப் லென்ஸ். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இந்த லென்ஸ் ரெண்டு லென்ஸும் நம்ம இப்போ கிரேட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த ஈடாஃப் லென்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷனுக்கு வந்து ஏ குவாலிட்டி விஷன்னா நம்ம சொல்லலாம். இன்டர்மீடியட் விஷனுக்கு வந்து ஏ குவாலிட்டி விஷன்னு சொல்லலாம். ஆனால் நியர் விஷனில் வந்து பி குவாலிட்டி விஷனில் சொல்லலாங்க. ஸோ ட்ரைஃபோக்கல் லென்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் தூர பார்த்துக்கு வந்து ஏ குவாலிட்டி இருக்கும், இன்டர்மீடியட்டுக்கும் ஏ குவாலிட்டி இருக்கும், நியர் விஷனுக்கும் வந்து ஏ குவாலிட்டி இருக்குங்க. ஸோ சப்போஸ் ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்க ஈடாஃப் லென்ஸ் வந்து ஆப்ட் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி கவுன்சில் பண்ணுவோம்னா, உங்களுக்கு வந்து தூர பார்வை கிளியராக இருக்கும், கம்ப்யூட்டரை பார்க்கும்போது கிளியராக இருக்கும், ஆனால் நியர் விஷன்
ஃபோன் பார்க்கும்போது இல்லைன்னா புக் படிக்கும்போது சில வாட்டி உங்களுக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரலான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈட் ஆஃப் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க டிரைவிங், மூவி பார்க்குறது, டிவி பார்க்குறது கம்ஃபர்டபுள் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பார்க்குறதோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க. ஆனால் சில வாட்டி ரொம்ப பொடி எழுத்து படிக்கணும்னா, சப்போஸ் இந்த ரிசீட்ஸ், பில்ஸ் இல்லைன்னா ஃபோனை பார்க்கும்போது இந்த சமயத்தில் வந்து சில வாட்டி அவங்க வந்து அடிஷ்னலாக கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 80% ஆஃப் த டைம் அவங்களுக்கு வந்து எந்த கிளாஸ் இல்லாமலே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ட்ரைஃபோக்கல் லென்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லா விஷன் ரேஞ்சும் வந்து அது ஈஸியாக கவர் பண்ணிடும். டிரைவிங் ஈஸியாக பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் ஈஸியாக பார்ப்பாங்க, ஃபோன் யூசேஜ், புக் யூசேஜ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த விதமான கண்ணாடி அவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாங்க, ஸோ எதுக்கு நம்ம ஈட் ஆஃப் லென்ஸ் ஒரு ஆப்ஷனே வச்சிருக்கோம்? நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ட்ரைஃபோக்கல் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணலாம்ல. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த உலகத்தில் ஒரு பர்ஃபெக்ட் லென்ஸ்னு அப்படி ஒன்று எதுவுமே இப்போ கிடையாதுங்க. எல்லா லென்ஸுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ட்ரைஃபோக்கல் லென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபினாமினன், ஆப்டிக்கல் ஃபினாமினன் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ ட்ரைஃபோக்கல் லென்ஸில் அந்த கவர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த லென்ஸுக்கு உள்ள வந்து நிறைய ரிங்ஸ் இருக்குங்க. இந்த ரிங்ஸ் வழியாக தான் வெளியே வர வேண்டிய வெளிச்சம் வந்து 3 ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விடும். 1 ஃபோக்கஸிங் பாயிண்ட் ஃபார் டிஸ்டன்ஸ், ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் ஃபார் இன்டர்மீடியட், 1 ஃபோக்கஸிங் பாயிண்ட் ஃபார் நியர். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த லைட் வந்து 3 பாயிண்ட்டை பிரித்து இந்த ரெட்டினால ஃபால் பண்ணும். ஸோ இந்த லைட் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது ஒரு ஆப்டிக்கல் ஃபினாமினன் கால் ஃபோட்டிக் ஃபினாமினன் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா, அவங்க வந்து இந்த லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நைட் டைம் டிரைவ் பண்ணால் கிளேர் அண்ட் ஹேலோ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாங்க. ஸோ கிளேர் அண்ட் ஹேலோஸ்னால் என்ன? அவங்க வந்து நைட் டைமில் ஒரு பிரைட்டான லைட்டை பார்க்கும்போது, ஸ்ட்ரீட் லைட்ஸை பார்க்கும்போது, இல்லைன்னா ஆப்போசிட்டில் வண்டி வருதுங்களா அந்த ஹெட்லைட்டை பார்க்கும்போது அதை சுற்றி இன்னொரு எக்ஸ்ட்ரா ரிங்கு மாதிரி தெரியலாம். இதுக்கு தான் பேர் கிளேர் அண்ட் ஹேலோஸ். ஸோ இந்த ஃபினாமினுக்கு தான் பேர் கிளேர் அண்ட் ஹேலோஸ். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபினாமினன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்? ஸோ சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து அப்ராடில் இருக்காங்க, யூஎஸ், யூகே மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கும்போது அவங்க ஹைவேஸில் நிறைய ட்ரைவ் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் நைட் டைம் டிரைவிங் ஆன் ஹைவேஸ் அவங்க செய்யும் போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிளேர் அண்ட் ஹேலோஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். ரெண்டாவது டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் யாருக்கு இந்த கிளேர் அண்ட் ஹேலோஸ் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தியேட்டர் பெர்ஃபார்மர்ஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்ஸ் ஒரு ஆக்டர்ஸ், இந்த மாதிரி அவங்க ரொம்ப பிரைட் லைட்டில் அடியில் நாங்கள் வேலை செய்யும் போது அவங்களுக்கும் இந்த கிளேர் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஆஃப் பண்ணும்போது அவங்க நைட் டைம் டிரைவிங் பண்ணுறாங்களா, இல்லைனா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம சில வாட்டி இந்த ட்ரைஃபோக்கல் லென்ஸோட நம்ம ஈட் ஆஃப் லென்ஸ் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆனால் அந்த ஈட் ஆஃப் லென்ஸ் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில வாட்டி ஒரு 20% ஆஃப் த டைம் அவங்க ரீடிங்காக அவங்க கிளாஸ் போடுற மாதிரி இருக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், ஒரு பர்ஃபெக்ட் லென்ஸ்னு எதுவுமே இருக்காது. எல்லா லென்ஸும் இப்போ நல்ல லென்ஸ் தான். ஆனால் ஈட் ஆஃப் லென்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ட்ரைஃபோக்கல் லென்ஸுக்கும் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ இந்த லிட்ரேச்சரை போய் சர்ச் பண்ணிட்டு இந்த ட்ரைஃபோக்கல் லென்சஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஸ்டடீஸ் வெளியே வந்திருக்குங்க. ஸோ நம்ம ட்ரைஃபோக்கல் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எல்லாருமே கிளேர் அண்ட் ஹேலோஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் கிளேர் அண்ட் ஹேலோஸ் இருக்குது, ஆனால் இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் என்னோட ஒர்க்கில் வந்து எந்த விதமான எஃபெக்டோ நெகட்டிவ் எஃபெக்ட் கிடையாது. எனக்கு வந்து அந்த ட்ரைஃபோக்கல் லென்ஸ் போட்டாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் பார்க்குறேன், ஃபோனை பார்க்குறேன்னு அது மாதிரி எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நம்ம டைம் போக போக நம்மளோட ட்ரைஃபோக்கல் லென்சஸோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கிளேர் அண்ட் ஹேலோஸ் ஃபினாமினனும் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருதுங்க. ஸோ எங்களோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாமலே இருக்கணும், எனக்கு வந்து லென்ஸ் ரீப்ளேஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் இல்லைனா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸே வேணான்னு சூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து 90% பேஷண்ட்ஸ் வந்து ட்ரைஃபோக்கல் லென்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைஃபோக்கல் லென்ஸ் போடுறதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த ஃபோட்டிக் ஃபினாமினா, கிளேர் அண்ட் ஹேலோஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இல்லைன்னு எல்லாருமே இப்போ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ எங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் சூஸிங் ட்ரைஃபோக்கல் லென்ஸ். about 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து EDOF லென்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் அவுட்கம்ஸ், இந்த லென்ஸோட எஃபெக்ட் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து ஒரு லைஃப் லாங் ஆப்ஷன் தான். இதில் லென்ஸை போட்டதுக்கப்புறம் த்ரூ அவுட் த பேஷண்ட்ஸ் நெக்ஸ்ட் 20 or 30 years அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் அந்த லென்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து கரெக்டாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். லாங் டேர்மாகவே வந்து அந்த லென்ஸ் எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்காதுங்க. ஸோ டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த EDOF அண்ட் ட்ரைஃபோக்கல் லென்ஸ் தான் இப்போ வைட்லி அவைலபிள் ப்ரீமியம் லென்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த 2 லென்ஸ் ஆப்ஷன்ஸும் ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ். இந்த 2 ஆப்ஷன்ஸ்லையும் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் உங்களோட ஆப்தமாலஜிஸ்ட் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எந்த லென்ஸ் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அவங்க முடிவு பண்ண முடியுங்க. So I hope you've enjoyed this video. Maybe this has given you more clarity on which lens to choose when undergoing a premium lens replacement or premium cataract surgery. மீண்டும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. கூட சீக்கிரம் நாங்கள் ஆன்சர் பண்ணி கொடுக்குறோங்க. தேங்க்யூ ஃபார் யர் அட்டென்ஷன்.